கிட்ஸ் பெஸ்ட்ரியில் வந்து உடனே சோல்ட் அவுட் ஆகிற மேஜிக் பிளாங்கெட் மறுபடியும் வந்திருக்கு. லிமிட்டட் ஸ்டாக் தான். 567 ரூபாய்க்கு இப்போ உங்களால் வாங்க முடியும். மேஜிக் பிளாங்கெட் மாதிரியே பெரியவங்களுக்கான மேஜிக் ஹூடி அப்படிங்கிறதும் இருக்குது. அதுவும் கிட்ஸ் பெஸ்ட்ரியில் இருக்குது. சேம் 5, 6, 7 வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க. இதை பற்றியான டீட்டெயில்ஸ் இந்த வீடியோக்கு கடைசியில் சொல்கிறேன். இஸ்ரேல் ஹமாஸ் சீஸ்ஃபயர் ஃபஸ்ட்டு ஃபேஸ் இதில் 42 தினங்கள். அதில் முதல் 3 நபர்களை விடுதலை செய்தது ஹமாஸ். அதற்கு பதிலாக 90 நபர்களை விடுதலை செய்தார்கள் இஸ்ரேல். இந்த 90 நபர்களை விடுதலை செய்த இஸ்ரேல் மேற்கு கரையோரமாக ஜெனின் பகுதியில் கடந்த 3-4 தினங்களில் மட்டும் ஒரு 20-30 பேரை கொண்டு இருக்காங்க. எதற்காக, ஏன் அப்படிங்கிறது இன்னும் தெரியவே இல்லை. வீடியோலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பதறிடுவீங்க. நடந்துட்டு போகிறவங்க காலு கீழெல்லாம் சுட்டு, இந்த காலெல்லாம் சுட்டு அப்படியே படுக்க போட்டு அவங்க தலையில் சுட்டு இப்படின்னு சொல்கிற பல வீடியோக்களை பார்க்க முடியுது. ஆனால் அதே நேரத்தில் மறுபடி இந்த சாட்டர்டே, அதாவது இன்றைய தினம் மீண்டும் ஒரு பிரிசனர் ஸ்வாப் அப்படிங்கிறது நடக்க போகுது. இந்த முறை 4 பெண்களை ரிலீஸ் பண்ண போகிறாங்க ஹமாஸ். அதற்கு பதிலாக கிட்டத்தட்ட 120 - 150 நபர்களை ரிலீஸ் பண்ண போகிறாங்க இஸ்ரேல். அந்த 4 நபர்கள் யார்? இஸ்ரேல் இல்லாட்டி ஹமாஸ்? இதில் ஒரு ட்விஸ்ட்டை ஏற்படுத்தியிருக்காங்களே, அது என்ன? இதே மாதிரி பல செய்திகளை பார்க்க போகிறோம். நான் உங்கள் விக்கி, இது உங்கள் தமிழ் விதை. ஷார்ட்டாக கொஞ்சம் செய்திகள். கரீனா அரீவ், டேனியலா கில்போயா, நமா லெவி மற்றும் லிரி ஆல்பேக் அப்படிங்கிற இந்த 4 பெண்களை தான் ஹமாஸ் இன்னைக்கு விடுதலை செய்ய போதா அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். பொதுவாக ஹமாஸ் என்ன செய்வாங்கன்னா, யாரை விடுதலை செய்ய போகிறோம் அப்படிங்கிற அந்த பெயர் எதுவுமே குறிப்பிட மாட்டாங்க. காரணம் செக்யூரிட்டி ரீசன்ஸ் தான். ஸோ ஹமாஸ் இன்று அது ரொம்ப வித்தியாசமாக செஞ்சுருக்காங்க. ரெட் கிராஸ் சொசைட்டியே இந்த 4 பேருடைய பெயர்களை கொடுத்து, இவங்களை தான் நாங்கள் விடுதலை செய்ய போகிறோம், இவங்க இந்த இடத்துலேருந்துலாம் கடத்திட்டு வரப்பட்டவர்கள், இவங்களை இப்படிலாம் நாங்கள் பாதுகாத்தோம் அப்படிங்கிற கம்ப்ளீட் ஹிஸ்ட்ரியை கொடுத்துருக்காங்களாம். ஸோ இந்த 4 பெண்கள் இஸ்ரேலுக்குள் வரும்போது 120க்கும் அதிகமான மனிதர்கள், பாலஸ்தீனியர்கள் விடுதலை செய்யப்படுவார்கள் அப்படிங்கிற அந்த செய்தியும் நாம் இங்கே பார்க்கணும். ஆனால் பாலஸ்தீனியர்கள் அப்படிங்கிறது சாதாரண நபர்களை விடுதலை செய்யவில்லை இஸ்ரேல். அங்கே பெரிய அளவில் தண்டனை பெற்றிருக்கக்கூடிய சிறை கைதிகளையும் ரிலீஸ் பண்ணுறதுக்கான அந்த ஒரு அழுத்தம் ஹமாஸ் பக்கம் இருந்து இஸ்ரேலுக்கு கொடுக்கப்படுகிறது. அதன் அடிப்படையில் தான் இப்போது இந்த பிரிசனர் ஸ்வாப் எல்லாமே நடந்துட்டு இருக்கு. இந்த பிரிசனர் ஸ்வாப் அப்படி இல்லைனா சீஸ்ஃபயர் ஏற்பட்டதன் விளைவாக நெதன்யாகு அவர்களுடைய அரசியல் கொஞ்சமாக ஆட்டம் கண்டிருக்கிறது என்பதும் வந்திருக்கக்கூடிய தகவல் தான். பாலஸ்தீனியர்களை பொறுத்த வரைக்கும் இப்போ காசா பகுதிக்கு திரும்பக்கூடிய பாலஸ்தீனியர்கள் அவங்களுடைய வீடுகளை தேடி அலைகிறார்கள் என்கிற செய்தி ரொம்ப துக்கமானதாக மாறி இருக்கு. நிறைய பேரால் அவங்களுடைய வீட்டு பக்கமே வர முடியலையா. ஏன்னா அந்த அளவுக்கு கட்டிட இடர்பாடுகள் இருக்குது பார்த்தீங்களா, அது அவங்களுடைய வழியை தடுத்து நிறுத்தியிருப்பதாகவும், இதிலிருந்து எப்படி மீண்டு வரப்போகிறோம், யாருடைய உதவி கிடைக்கப் போகிறது, ஏகப்பட்ட ஆயில் அப்படிங்கிறது தேவைப்படும். ஏன்னா இந்த இடிபாடுகள் எல்லாம் அகற்றுவதற்கு கண்டிப்பாக லாரி இல்லாட்டி ஜேசிபி போன்ற இயந்திரங்கள் எல்லாமே இயக்கப்பட வேண்டும். அப்படி இயக்கப்படுவதற்கு ஆயில் அப்படிங்கிறது வேணும். அப்போ அந்த மாதிரியான உதவிகளை அரபுலக நாடுகள் எவ்வளவு குயிக்காக செய்வாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்புடன் காத்து கொண்டிருக்கிறார்கள் காசா மக்கள். ஆர்ம்ஸ் எம்பர்கோ போடாத வரையிலும் இஸ்ரேலை கட்டுப்படுத்த முடியாது. இஸ்ரேல் தொடர்ச்சியாக அவங்களுடைய தாக்குதலை செய்து கொண்டே இருப்பார்கள் என்கிற தகவலை இன்னைக்கு அமெரிக்காவினுடைய ஒரு லா மேக்கர் கூறியிருக்கிறார். அப்போ இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் இப்போ மேற்கு கரையாக இருக்கட்டும், இல்லாட்டி அந்த பக்கமாக இருக்கக்கூடிய காசாவினுடைய பகுதிகளாக இருக்கட்டும், லெபனனாக இருக்கட்டும், இங்கே எல்லாமே தொடர்ச்சியான தாக்குதலை நடத்திட்டு வராங்க. இந்த தாக்குதல் ஓரளவுக்கு கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறதா என்று கேட்டால், சீஸ்ஃபயர் அப்படிங்கிற பெயரில் கட்டுப்படுத்தப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகும் பட்சத்தில் அமெரிக்கா போன்ற நாடுகள் இதை நம்ப மறுக்கிறார்கள். ஒரு இடத்துல சீஸ்ஃபயர் அப்படிங்கிறத உருவாக்கிட்டு இஸ்ரேல் இன்னொரு இடத்துல அவங்களுடைய அழிவை ஏற்படுத்தி கொண்டு தான் இருக்கிறார்கள். இது எல்லாத்துக்குமே நம்ம தடை விதிக்க வேண்டும் என்றால் ஆர்ம்ஸ் எம்பர்கோ அப்படிங்கிறது போடணும். ஆயுதங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இஸ்ரேலுக்கு கிடைக்காத வண்ணம் பார்த்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான். பட் இதெல்லாம் சாத்தியமா? ஒரு லா மேக்கர் சொல்கிறதுனால இது அமெரிக்கா முழுவதுமாக கேட்பாங்களா அப்படிங்கிறதெல்லாம் $1 மில்லியன் கேள்வி. 2020 ஒருவேளை டொனால்டு ட்ரம்ப் அவர்களை எல்லாருமே சேர்ந்து தேர்ந்தெடுத்திருந்தார்கள் என்றால் ரஷ்யா உக்ரைன் போர் அப்படிங்கிறதே வந்திருக்காது. டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் அன்றையே அது என்ன செஞ்சிருப்பார், தடுத்திருப்பார் என்கிற தகவலை புட்டின் அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். பொதுவாக புட்டின் அவர்கள் சொல்லும்போது இங்கே டொனால்டு ட்ரம்ப் அவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. ஏன்னா டொனால்டு ட்ரம்ப் அவர்களும் புட்டின் அவர்களும் சீக்கிரமாக பேசிக்கொள்வார்கள் என்கிற தகவல் வெளியாகி இருப்பதும், அதற்கு சில கட்டளைகளும் கட்டுப்பாடுகளையும் ரஷ்யா விதித்திருக்கிறார்கள். இங்கே நாங்கள் பேச்சுவார்த்தையில் ஈடுபடும் போது ஜெலன்ஸ்கி அவர்களுக்கு அடுத்தபடியாக எந்த ரோலும் இருக்கக்கூடாது. எங்களுடைய பேச்சுவார்த்தையில் ரஷ்யாவுக்கு முன்னுரிமை அப்படிங்கிறது கொடுக்கப்பட வேண்டும். ரஷ்யாவினுடைய கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் இப்படின்னு சொல்கிற பல விதிமுறைகளை ரஷ்யாவும் அமெரிக்காவுக்கு கொடுத்திருக்கிறார்கள். அதே போலவே அமெரிக்காவும்
ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டின் அவர்களிடம் சில கோரிக்கைகளை வைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னும் சொல்லப்படுது. லெபனனை பொறுத்த வரைக்கும் இஸ்ரேல் லெபனன் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு இடையே ஒரு ட்ரூஸ் அப்படிங்கிறது இருக்குது. அமைதி பேச்சுவார்த்தை இல்லாட்டி போர் நிறுத்த ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இது எவ்வளவு தூரம் நிற்கும், எந்த அளவுக்கு இந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் அப்படிங்கிறது அமலாகும் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு இன்றைக்கி இஸ்ரேல் கொடுத்துருக்கக்கூடிய பதில், இதை ஒன்றும் கல்வெட்டில் நாங்கள் எழுதலை, அதனால் வாழ்நாள் முழுவதுமாக இந்த ட்ரூஸ் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. கண்டிப்பாக இதில் நீங்கள் ஏதாவது சிக்கலை ஏற்படுத்தினீர்கள் என்றால் மீண்டும் யுத்தம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற பகிரங்க எச்சரிக்கையை கொடுத்துருக்காங்க. சுடானுடைய இராணுவம் மற்றும் துணை இராணுவம் இடையே பிரச்சனைகளும் சண்டைகளும் போராக மாறி இருக்கிறது அப்படிங்கிறது தெரியும். எகெயின் இன்னைக்கு சுடானுடைய இராணுவம் பெரிய வெற்றியை பதிவு செய்திருக்கும் போது துணை இராணுவம் அதை மறுத்திருக்கிறார்கள். ஜனவரி 6 யாருமே மறந்திருக்க மாட்டோம். டொனால்டு ட்ரம்ப் அவர்களுக்கு ஆதரவாக மிகப்பெரிய ஒரு போராட்டம் அப்படிங்கிறது நடந்தது. இதில் கேபிட்டல் அப்படிங்கிறது பாதிக்கப்பட்டது என்பது நமக்கு தெரியும். 1500க்கும் அதிகமான நபர்களுக்கு தண்டனை கொடுக்கப்பட்ட போது டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டரை நான் ப்ரொடியூஸ் பண்ணுறேன், இந்த 1500 நபர்களையும் விடுதலை செய்து விடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கல்ல, அதற்கு இன்று நீதிமன்றம் தடை விதித்திருக்கிறது. அது எப்படி கோர்ட்டினுடைய அனுமதி இல்லாமல் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் ரிலீஸ் பண்ணுவார் அப்படிங்கிற ஒரு கேள்வியை நீதிமன்றம் கேட்டிருக்கிறார்கள். அதே மாதிரியே டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் அறிவித்த எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர்ஸில் ஒன் ஆஃப் த எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் அப்படிங்கிறது பை பர்த்தாக ஒரு நபர் அமெரிக்காவில் பிறக்கிறாங்கன்னா டிஃபால்ட்டாகவே அவர் ஒரு அமெரிக்க பிரஜை தான் அப்படிங்கிறத ரத்து செய்திருந்தார். அதற்கும் இப்போது இடைக்கால தடையை கொடுத்திருக்கிறது நீதிமன்றம். எலன் மஸ்க் அவர்களுடைய சல்யூட் தடை செய்யப்பட்ட ஒன்று. இதை ஏன் எலன் மஸ்க் அவர்கள் செய்தார், அதற்கு பின்னணியில் என்ன இருக்குது அப்படிங்கிறத விசாரிக்க போவதாக காவல்துறை அதிகாரிகள் செய்திகளை வெளியிட்டிருக்கிறார்கள். பிக் பவர் டாரிஃப், இதுக்கெல்லாம் நாங்கள் பயந்தவங்க கிடையாது, எதை வேணாலும் நாங்கள் ஒரு கை பார்த்துடுறோம் அப்படிங்கிற அந்த எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க சீனா. இந்த பிக் பவர் டாரிஃப் அப்படிங்கிறத அமெரிக்கா சீனாவுக்கு எதிராக போடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லப்பட்டது. அதற்கு எதிராகத்தான் இப்போ சீனா அவங்களுடைய விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார்கள். சில இம்போர்ட் டாக்ஸ் அப்படிங்கிறத ரத்து பண்ண போகிறோம் என்கிற அறிவிப்பை பிரேசில் அரசாங்கம் கொடுத்திருக்கிறார்கள். இம்போர்ட் டாக்ஸை ரத்து பண்ணாங்கன்னா கண்டிப்பாக ஃபுட் ப்ராடக்டினுடைய விலை அப்படிங்கிறது குறையும். ஏன்னா அங்கே மனிதர்கள் வாங்கக்கூடிய ஃபுட் காஸ்ட் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னும், அதனால தான் இந்த இம்போர்ட் டியூட்டி அப்படிங்கிறத கம்மி பண்ண போகிறோம் என்கிற தகவலையும் பிரேசில் அரசாங்கம் கொடுத்திருக்கிறார்கள். ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் இதுவரையிலும் இல்லாத அளவுக்கு ஈரான் ரஷ்யாவுக்கு தேவைப்படுகிறார்கள். இந்த நேரம் தான் ரஷ்யாவுக்கு ஈரான் தேவை என்கிற தகவல் வெளியாகி இருக்கிறது. ரொமானியாவில் இன்று மிகப்பெரிய அளவில் யூனிஃபிகேஷன் டே அப்படிங்கிறது கொண்டாடப்பட்டது. பல ப்ரொவின்ஸ் ஒன்றாக இணைக்கப்பட்டதற்கான அந்த விழாக்கோளம் தான் இப்போது ரொமேனியாவில் நடந்து வருகிறது. டிரான்ஸ்னிஸ்டீரியாவினுடைய தலைவர்கள் ஐநா சபையில் மோல்டோவுக்கு எதிரான கருத்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. ஜான் எஃப் கென்னடியை கொன்றது யார், அதற்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ரிலீஸ் செய்யப்பட போவதாக டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். இதை மறைத்து வைத்திருந்தது டீப் ஸ்டேட் தான். அந்த உண்மையை வெளி உலகம் காண வேண்டும் என்பது தான் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் இதே மாதிரி பல முக்கியமான ஆவணங்களை வெளியிடுகிறார். ஸோ ஓவராலாக ஏகப்பட்ட இன்ஃபர்மேட்டிவான செய்திகளை பார்த்திருப்போம். இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் விதையில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம். மேஜிக் பிளாங்கெட் லைட் அப்சர்வபிள் பெயிண்டை வச்சு இந்த மேஜிக் பிளாங்கெட் அப்படிங்கிறது ரொம்ப சாஃப்டான க்ளோத்தில் செய்யப்பட்டிருக்கு. இந்த மேஜிக் பிளாங்கெட்டை நம்முடைய குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது நைட் டைம் நம்ம லைட்லாம் கொஞ்சம் நேரம் இதுக்கு மேலே லைட் படுற மாதிரி பட்டுட்டு அந்த லைட் ஆஃப் பண்ணிட்டோம்னா அப்படி அந்த ஸ்டார்ஸ் இல்லாட்டி அதில் இருக்கக்கூடிய பல உருவங்கள் அப்படியே பிரைட்டாக நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அதை பார்த்து நம்முடைய குழந்தைகள் கதை சொல்கிறதும் அதை பார்த்து நீங்கள் குழந்தைகளுக்கு கதை சொல்வதும் அப்படிங்கிறது ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். இந்த மேஜிக் பிளாங்கெட் 1000-1200 ரூபாய்க்குலாம் விற்றுட்ருக்காங்க. பட் இதுவரையிலும் கிட்ஸ் பெஸ்டில் அதே 567 ரூபாய்க்கு விற்றுட்ருக்கோம். வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்கப்பா. குட்டி குழந்தைகளுக்கு மேஜிக் பிளாங்கெட், பெரிய ஆட்களுக்கு மேஜிக் அந்த ஹூடி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் ரேடியேஷன் இல்லை அப்படிங்கிறதையும் மறுபடியும் சொல்லிடுறேன். இது நார்மலாக லைட் அப்சார்பு பெயிண்ட் அப்படிங்கிறத வச்சு தான் செஞ்சுருக்காங்க. க்ளோத் அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். சீக்கிரமாக வாங்கிக்கோங்க. ஒரு 300 to 400 குவான்டிட்டி தான் இருக்குது. டெஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, பார்த்து வாங்கிக்கோங்க.